கர்த்தருக்குள் என அன்பார்ந்த ரசிக பிள்ளைகளே, உங்களை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் அநேக ஊழியர்களுக்கு சந்தேகமாகி கொண்டே இருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்நிய பாஷையை குறித்து. அந்நிய பாஷை என்பது பொதுவான அந்நிய பாஷைகள் வந்து கொண்டே இருக்கும். அது அவங்க பேசும்போது, ஜெபம் பண்ணி பேசும்பொழுது கடவுளுக்கு அவங்களுக்கும் தான் தெரியும். பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு அதை விலைக்கு சொல்ல முடியாது. உலகத்தில் கிட்டத்தட்ட 3000-4000 பாஷைக்கு மேலே இருக்குது. காட்டு மிராண்டி பாஷை இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எங்கெங்கேயோ நாட்டில் இருக்கிற பாஷையெல்லாம் இருக்குது. அது ஏதோ ஒரு பாஷையை கர்த்தர் கொடுப்பார். அதை நம்ம கேட்டு தெரிய வேண்டியதில்லை. அந்நிய பாஷையில் கர்த்தரோட பேசும் பொழுது பக்தி விருத்தி அவனுக்குள்ளேயே உண்டாகும். நாம் அதையே சொல்லி இந்த பாஷைன்னு தான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றாக புரிஞ்சுக்க பெரியவானவர்களே. அபிஷேகத்தில் அந்நிய பாஷை மிகவும் முக்கியமானது. அக்கினி அபிஷேகம் இருந்தால்தான் மற்ற தீய வல்லமைகள், பொறாமை, கண்திஷ்டி, எரிச்சல், இவையெல்லாம் கண்ணுக்கு தெரியாத தீய வல்லமைகள் பொசுங்கி போகும், வர முடியாது. அதே மாதிரி அபிஷேகத்தில் நிறையும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தலை தருவார், தீர்க்கதரிசன வரங்களை தருவார், சுகமாக்கும் வரங்களை தருவார். அபிஷேகத்தில் இத்தனை வல்லமை இருக்கிறது. இந்த அந்நிய பாஷை குறித்து இன்னும் அநேக ஊழியர்களுக்கு சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நம்மகிட்ட அது என்ன பாஷைன்னு விவரித்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நன்றாக தெரிஞ்சுக்கங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக சந்தேகப்படாதீர்கள். ஆவியானவர் பாட்டு மூலிமா பாடிக்கொண்டே இருப்பார். சாப்பாடு செய்யும்போது அந்நிய பாஷை பேசுவார். எப்போ வேணாலும் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்பார். அது ஒன்றும் அர்த்தம் சொல்லணுங்கிற இது கிடையாது. ஆவியானவருக்கு கடவுளுக்கும் தான் தெரியும். அது ஏசப்பாவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எழும்பாதீர்கள் பெரியவானவர்களே. ஷவாராபா. இயேசுவின் நாமத்தில் ரசிக பெருமக்களை உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.